வணக்கம் என் அன்பான உறவுகளே. பன்னீர் பாக்கியலட்சுமி ஃபேமிலி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன நம்ம ஷார்ட்ஸில் வீடியோ போட போகிறோம்னா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு 1/2 லிட்ரு பாக்கெட் பால் வாங்கி காய்ச்சி வீட்டிலையே உரம் ஊற்றி தயிராக்கி நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். அதுக்காக இப்போ நான் 1/2 லிட்ரு பாக்கெட் பால் வாங்கியிருக்கேன். இதுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். பால் 1/2 லிட்டரையும் கட் பண்ணி நான் காய்ச்சறதுக்காக ஊற்றிட்டேன். நல்லா காயட்டும். பால் நல்லா சுண்ட காயணும். நம்ம தோசை பக்குவத்துக்கு ஆடை விழுகணும். அந்த மாதிரி விழுந்தாத்தான் நம்மளுக்கு அப்படி அல்வா மாதிரி இருக்கும். நம்ம தயிர் உரம் ஊற்றி கையில் எடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்குவத்துக்கு காயணும். இது மாதிரி காய்ச்சி நீங்கள் உரம் ஊற்றி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தயிரில் எடுத்து அப்படியே மிக்சியில் போட்டு அடைச்சி கொஞ்சோண்டு ஜூஸ் மாதிரி கூட கொஞ்சம் இஞ்சியை போட்டு கருவேப்பிலை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லது. சாதமும் கிளறி கொடுக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு, நல்லா இளஞ்சூடாக இருக்கும்போது நான் உரம் ஊற்றுறேன் பாருங்கள். இது மாதிரி உரம் ஊற்றி வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு வீட்டிலையே நம்ம பக்குவப்படுத்தி பால் வாங்கி காய்ச்சி உரம் ஊற்றுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப வீட்டு தயிர்னால் பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் பால் மாடு இருக்கும். அதனால் பாலை கறந்து காய்ச்சி உரம் ஊற்றி சாப்பிடுவோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இது மாதிரி வேர்வை தண்ணி உள்ளே விழுகாமல் இப்படி மூடி வச்சிடணும். பொரிச்சாச்சு. தயிர் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் பழைய சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் தண்ணி சாதமாக இருந்துச்சு. நேற்று வடித்தது சாதம் மிஞ்சிருச்சு. அந்த சாதத்தில் நான் தயிர் ஊற்றி சாப்பிட போகிறேன். அதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கி வச்சுக்கிட்டு நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அது மாதிரி தான் நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இது போல் தயிர் உரம் ஊற்றி சாப்பிட்றது பிடிக்கும் வீட்டில் ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் சாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள். தயிரும் உரம் ஊற்றி வச்சுருக்கிறத எடுத்து சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.